நான் நீங்க பெரியவங்களா இருக்கீங்க அதனால விட்டுறேன். அதனால நான் எதுவும் பேசல. ஏன்னா மரியாதை தெரியும் எனக்கு. உங்க ஐஸ்வர்யா மாதிரி நான் கிடையாது. எனக்கு மரியாதை தெரியும். நீங்க மரியாதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஓகே ஹலோ, நான் ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் வச்சேன். அன்னைக்கு ஜட்ஜஸ் சொல்லும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே பேசணும்னா பேசுறதுக்கு ரெடி. இங்க நான் காமெடியும் பண்ண தெரியும். எனக்கும் சீரியஸ் ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கு. எனக்கும் காட்ட தெரியும். யார் வேணா நான் கோவப்படுறதுக்காக இங்க பேசவே இல்ல. நாங்க பாய்ஸ்ங்கிறது எவ்வளவுதான் அமைதியா பண்றதில்ல. பாய்ஸ்ன்றவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இங்க யாரையும் கிண்டல் பண்றதுக்காக வரல, திட்டுறதுக்காக வரவே இல்ல. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இங்க வந்து ஃப்ளோர்ல பேசுவாங்க. அவங்க தான் ஷோல கமெண்ட் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அம்மாவை இவ்வளவு மதிக்கிறீங்களா சிவகார்த்திகேயன்? நான் பேசி முடிச்சிட்டேன். நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடலாம். ப்ரொடியூசர்ஸ் நான் வெளில போறேன், பிரச்சனை இல்ல. நான் ஷோ விட்டு வெளியே போக தயார். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்காக வரவே இல்ல. எனக்கு ஆட தெரியாது, நான் ஆடி ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். அன்னைக்கு ஜட்ஜஸ் சொல்லும்போது பாய்ஸ் டீம் எல்லாருமே கேட்டோம். இன்னைக்கு நாங்க சொல்லும்போது கேர்ள்ஸ் டீம் கேட்க முடியும்னா கேட்க சொல்லுங்க. இல்லன்னா பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடுவுல பேச தெரியும். அவ்வளவுதான், பிரச்சனை கிடையாது.